ಶಂಕರ ಜೈ ಜೈ ಶಂಕರ. ನಮ್ಮ ಬೇರೆವ ಚಾನಲ್ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. நல்லபடியாக சிவதரிசனம் ஆச்சு மாமி. செத்த நாள் இப்படி ஓரமாக உட்காந்துட்டு போகலாம் வாங்கோ. கோவிலில் உட்காரலாண்டா கண்ணு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருடிம்மா. இந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டுட்டு அப்புறம் போய் உட்காரலாம். நானே கேட்கணும்னு இருந்தேன் மாமி. எல்லா கோயில்லையும் இந்த துவஜஸ்தம்பம் இருக்கே, அதோட தாத்பரியம் என்ன? அவ்வளவுதானே, அவசியம் சொல்கிறேன். கோவில் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அங்கே கொடிமரம் துவஜஸ்தம்பம் இருக்கும். நம்ம கோவிலுக்கு போகும்போது முதல்ல தரிசனம் பண்ணுறது துவஜஸ்தம்பம் தான். எல்லா கோவில்லையும் இந்த துவஜஸ்தம்பம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதற்கப்புறம் இருக்கிற ஆத்மீக தத்துவார்த்த காரணம் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே இன்னைக்கு மூலமாக உனக்கு சொல்கிற மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறா. இந்த துவஜஸ்தம்பம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கோ மாமி. சொல்கிறேன். துவஜஸ்தம்பத்தோட தண்டு சந்தனம், தேவதாரு, செண்பகம், வில்வம், மகிழம் இந்த மாதிரி மரங்களில் செய்யறது தான் உத்தமம். அதே மாதிரி இந்த துவஜஸ்தம்பத்தோட கொடிமரம்னு சொல்கிறோம் இல்லையா, இது ராஜகோபுரத்தை விட அதிக உயரமாக இருக்காது, இருக்கவும் கூடாது. அதே சமயத்தில் கருவறை விமானம் கர்ப்பகிரகம் இருக்கோன்னோ, அந்த கருவறை விமானத்துக்கு ஈக்குவலான ஹைட்டில் தான் இந்த துவஜஸ்தம்பம் அப்படின்றது இருக்கும். அது மட்டும் இல்லை, இதோட அடிப்படை தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளோட முத்தொழிலை குறிக்கிறதா இருக்கு. அப்படியா? அது எப்படி மாமி? கொடிமரத்தோட அடிபாகம் சதுரமாக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது இது பிரம்ம பாகம். இது பிரம்மதேவன் யாரு? படைப்பு தொழில் செய்கிறவர், இறைவனின் படைப்பு தொழிலை உணர்த்துறது. அதுக்கு மேலே இருக்கிற பாகம் பார்த்தீங்கன்னா எண்கோணமாக இருக்கும். இது பகவானுடைய காத்தல் தொழிலை குறிக்குது. அப்போ அது யாருக்கு? விஷ்ணு பாகம். அதற்கும் மேலே உச்சியில் இருக்கும் பார்த்தியா, ஒரு உருண்டையாக நீண்ட ஒரு பாகம் இருக்கும் பாரு, அதுதான் உருத்திரன், அதாவது சிவபெருமான குறிக்கிற ஒரு பாகம். இது பகவானுடைய சமார தொழிலை குறிக்கிறது. ஆக இந்த துவஜஸ்தம்பம் அப்படிங்கிறது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற மும்மூர்த்திகளோட முத்தொழிலை குறிக்கிறதா தான் அமையிறது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுட்டியோன்னோ? அதே மாதிரி தான் இந்த துவஜஸ்தம்பத்தை மையப்படுத்தி தான் புருஷாகாரம், ஜீவாத்மா பரமாத்மா இணைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன மாமி நிறைய சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லுங்கோலே. ஒன்றொன்னா சொல்கிறேன், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோடிம்மா. முதல் விஷயம், ஆலயம் அப்படின்றது புருஷாகாரம். அதாவது நம்மளோட தேகம், மனித உடல், நம்மளோட தேகம்தான் ஆலயம், ஆன்மாதான் இறைவன் அப்படின்ற உணர்த்துகிற வகையில் இருக்கிறது தான் இந்த துவஜஸ்தம்பம். நம்ம தேகத்தோட முதுகுத்தண்டும் இந்த துவஜஸ்தம்பமும் ஒன்று. எப்படி அப்படின்னா, நமக்கு முதுகுத்தண்டு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த சந்நிதிக்கு, ஒவ்வொரு ஆலயத்துக்குமே துவஜஸ்தம்பம் ரொம்பவே முக்கியம். முதுகுத்தண்டு இல்லாமல் நம்மளால் நிற்க முடியுமா, நடக்க முடியுமா? ஒரு மாதிரி கூன் வளைஞ்சு ஆயிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த துவஜஸ்தம்பம் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது தான் ஒரு ஆலயத்துக்கே அழகு. அந்த மாதிரி ரொம்ப உயர்ந்த அம்சங்களை கொண்டது தான் இந்த துவஜஸ்தம்பம். சரி, இதில் இன்னொரு விஷயம் உனக்கு என்ன தெரியுமா? நம்ம முதுகுத்தண்டில் 32 எலும்புகள் மாதிரி நம்ம துவஜஸ்தம்பத்துலேயுமே 32 வளையங்களோடு அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்தே தேகம்தான் ஆலயம், ஆன்மாதான் இறைவன் அப்படின்றது எவ்வளோ தத்துவார்த்தமாக உணர்த்துறா பாத்தியா? சரி, அடுத்த விஷயம் ஜீவாத்மா பரமாத்மா இணைப்பு அப்படின்னு சொன்னேன். அதாவது நம்ம இப்போ துவஜஸ்தம்பம் தரிசனம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நின்றுருக்கியோன்னு, இதுக்கு முன்னாடி பலிப்பீடம் இருக்கும். அதாவது எதை பலியிடணும்? மனிதன் தன்னோட அகங்காரத்தை பலியிடணும். அகங்காரத்தை விட்டுட்டு கொடிமரம் மாதிரி
உயர்ந்த ஞானத்தை அடைஞ்சு பரபிரம்மத்தை அடையணும் அப்படின்ற தத்துவத்தை தான் இந்த துவஜஸ்தம்பம் காட்டுறது. ஒரு கொடிமரத்துக்கும் முன்னாடி பலிபீடம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அகங்காரத்தை அழிச்சுட்டு பகவானை நினைக்கணும் அப்படின்றது தான். சரி, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு சொல்கிறேன் கேளு. இவ்வளவு சொன்னதே முக்கியமான விஷயம். இன்னும் முக்கியமான விஷயம் இருக்கா? ஆமாண்டிம்மா, சொல்கிறேன். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த துவஜஸ்தம்பம் கோவிலோட ஒரு பிரதான சக்தியாக கருதப்படுறது. பொதுவாக கோவிலில் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா நேர கர்ப்பகிரகத்தில் பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம போவோம். சில விசேஷ நாட்களில், முக்கியமான நாட்களில் கோவிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கோவில் கூட்டத்தில் உள்ளே நுழையிறதுக்கே யோசிப்போம். அந்த மாதிரி இருக்கிற நாட்களில் கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நீ துவஜஸ்தம்பத்தை நமஸ்காரம் பண்ணினாலே அந்த முழு கோவிலையுமே நீ தரிசனம் பண்ண பலன் கிடைக்கும். அப்பன்னா இது எவ்வளோ வசந்ததுன்றதை தெரிஞ்சுக்கோ. பகவானுடைய மொத்த சக்தியுமே இந்த துவஜஸ்தம்பத்தில் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லை, எல்லா கோவில்லையுமே திருவிழா நடக்கிறது அப்படின்னா முதல்ல இந்த துவஜஸ்தம்பத்துக்கு கொடியேற்றி திருவிழா நடக்க போகிறது அப்படின்றத அறிவிக்கிற ஒரு இடமாகவும் இது இருக்குது. நிறைய கோவிலில் பங்குனி உற்சவம், வைகாசி உற்சவம் இப்படி ஒன்றொன்னா நடக்கிறதோன்னும் அது எப்படி எல்லாருக்கும் தெரியும்? கொடிமரத்தில் கொடியேற்றிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாளோன்னோ, அதுதான் இதற்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் பகவான் இந்த துவஜஸ்தம்பத்தோட வழியாக தான் ஆலயத்துக்குள் நுழைவதாகவும் அதோட உச்சியில் இருக்கிற வாகனம் இறைவனோட அடையாளமாகவும் கருதப்படுறது. அப்போது இந்த துவஜஸ்தம்பத்துக்கு இருக்கிற சக்தி அலாதியானது. அதனால தான் நம்ம கோவிலில் பகவான் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு மட்டும் கண்டிப்பாக கொடிமரம் முன்னாடி, அதாவது துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி வந்து தான் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்றது தான் தாத்பரியம். அதுதான் நல்லது. அது அப்படி தான் பண்ணணும் கட்டாயம். சிவன் கோவில்களில் நமஸ்காரம் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்ச நாழி உக்காந்துருந்துட்டு அப்புறம் தான் ஆற்றுக்கு கிளம்பணும். வா, சித்த நாழி உக்காந்துருந்துட்டு போவோன்னு சொன்னியோன்னோ, இப்போ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுட்டாச்சு. 2 பேரும் உக்காந்து கொஞ்ச நேரம் சிவநாமத்தை சொல்லிட்டு ஆற்றுக்கு போகலாம். கோவில்களில் துவஜஸ்தம்பம் இருக்கிறதோட தாத்பரியம் என்ன அப்படின்றத இன்னைக்கு இவா 2 பேரோட சம்பாஷணையின் மூலமாக நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல் வழியாக உங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தினோம். அதில் எங்களுக்கு ஒரு அலாதியான சந்தோஷம். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள், ஆலய தரிசனம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலில் தொடர்ந்து காணொளியாக ஒளிப்பதிவிட்டுண்டே இருக்கா. எல்லாருமே நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பந்துக்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கோ, லிங்கை ஷேர் பண்ணுங்கோ. நல்ல விஷயங்களை 4 பேருக்கு இல்லை, 4000 பேருக்கு, 4 லட்சம் பேருக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கோ, எடுத்து சொல்லுங்கோ. இது ஒரு சத்சங்கம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த சத்சங்கத்தை வழிநடத்தலாமே. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.